இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். அடுத்து கடகராசி. கடகராசிக்கு இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு, கொஞ்சம் விரயங்கள்லாம் கொடுப்பாரு. அஷ்டமத்தில் சனி, ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி கொஞ்சம் கஷ்டப்படன்னு கொடுத்தாரு. குரு இதில் 11 அனுகூலமாக இருந்தார், அவரும் கொஞ்சம் விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. ஏதோ உடல் ஆரோக்கிய செலவில் வைத்திய செலவு இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். ராகு 8, கேது 2 எல்லாமே சுமாரான இடத்துல வராரு. ஆக கடகராசிக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லணும். ஆக இந்த அஷ்டமத்து சனி என்னென்னா வர மார்ச் 2026 8லேருந்து சனி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது வர செப்டம்பர் அக்டோபர்லேயே தெரியும் அதோட பலன், நல்ல பலன் வந்துடும். அஷ்டமத்துலேருந்து சனி மாறி 9ஆம் இடத்துக்கு வரார். அது வரலையும் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். ஒரு செப்டம்பர் அக்டோபர் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடகடன்னு நல்ல பலனை கொடுப்பாரு. அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக சனி 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இதில் சூப்பராக இருப்பார். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த கஷ்டங்கிறதெல்லாம் அது வரலையும் தான், வர்ற அக்டோபர் மாதம் வரலையும் தான் அந்த கஷ்டங்கள்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ராகு கேது, ராகு 8ஆம் இடம், கேது 2ஆம் இடம், இதெல்லாம் சுமாரான இடத்துக்கு வருது. அதனால் ராகுக்காக துர்க்கை அம்மனுக்கும் கேதுக்காக விநாயகப் பெருமானுக்கும் தீபம் போட்டு வந்தாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கடகராசி இந்த ராகு கேது சுமாராக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன இடைவெளி இருக்குங்கிறாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ராகு பிரீதி, கேது பிரீதி அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் போய் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டு வழிபட்டாலே போகும். கேது பிரீதி அதுவே சரியாக இருக்கும். துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எந்த கிழமை நமக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த கிழமையில் ஒரு தீபம் போட்டு வந்தாக்க எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டங்கள்லாம் ஒரு தாண்டி போயிட்டுரும். கடகராசிக்கு சிறப்பு.